வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல் என்ன பார்க்க போறோம்னாக்கா, நான் எப்படி மணி கண்ட்ரோல் வழியா எந்த ஸ்டாக்கை பிக் பண்றதுன்னு நான் செக் பண்ணுவேன் இல்லைங்களா? அதை உங்களுக்கு காமிக்கலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் மணி கண்ட்ரோல்னு கூகுளில் போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்க்ரோல் டவுன், இதெல்லாம் நியூஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் டாப் கெய்னர்ஸு, டாப் லூசர்ஸ். இதில் நான் பிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா டாப் லூசர்ஸ்க்கு போவேன். டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸு, ஓஎன்ஜிசி, மேக்ஸ் ஹெல்த் கேர், எய்ச்சர் மோட்டார்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சஸ்னு போட்டிருக்கு. இந்த ரெண்டு எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கிறது. அப்புறம் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கிறது. டாப் கெய்னர்ஸ் எப்போனாக்கா செல் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது டாப் கெய்னர்ஸ் பாருங்கள். பை பொறுத்தும்போது நீங்கள் டாப் லூசர்ஸ் பாருங்கள். பட் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கம்பெனி, அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு உள்ளார டாப் லூசர்ஸ் வந்துருக்கு. இது வந்து இன்னைக்கு டேல டாப் லூசர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கணும்னாக்கா வேல்யூ ஸ்டாக் பார்க்கணும்னா 52 வீக் லோ போங்க. 52 வீக் லோவில் இந்த மாதிரி ஒரு 1 2 3 4 5 6 கம்பெனி இருக்குது. இந்த 6 கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி ஏதாச்சும் இருக்கா? தெரிஞ்ச கம்பெனியில் கேள்விப்பட்ட கம்பெனி, உங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி அப்படின்னு பாருங்கள். ஏதாச்சும் இருந்ததுனாக்கா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், இது எனக்கு தெரியாது, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு காமிக்குது. அப்படியே டவுன் கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் இதெல்லாமே இதில் காமிக்குது. அது கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டே ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, அப்புறமா 52 வீக் ஹை எவ்வளவு, அப்புறமா ஆல் டைம் ஹை எவ்வளவு, ப்ளஸ் பிஇ எவ்வளவு, ஸ்டாக்கோட பிஇ எவ்வளவு, இது செக்டாரோட பிஇ எவ்வளவு, ப்ரைஸ் டு புக் எவ்வளவு, அப்புறமா சார்ட். இந்த சார்ட்டை இப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் அப் டவுன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வச்சு உங்களுக்கு டோட்டல் தெரியும். எத்தனை நாளைக்கு நான் டே டைம் தான், டே சார்ட் தான் பார்க்குறது, அதனால டே போட்டிருக்கேன். நீங்கள் வீக்கு மந்த்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் வெளியில் எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு டவுன் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அனலிஸ்ட் ரேட்டிங் கிடைக்குது. இதில் 9 அனலிஸ்ட்டு, மோஸ்ட் ஆஃப் தெம் பை ரேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் கிடைக்குது. பிவட் பாயிண்ட் எது, ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது, சப்போர்ட்டு அதேமாரி. அதுக்கப்புறமா மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் எவ்வளவு, 100 டேஸ் எவ்வளவு, 200 டேஸ் வருது, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே மேக்ஸிமம் ட்ரேடிங்க்கு, நம்மளுக்கு இன்வெஸ்டிங்க்கு இதெல்லாம் தேவைப்படாது. ப்ரைஸ் பர் வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் காமிக்கும். லாஸ்ட் 1 இயராக இது நெகட்டிவ் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம எடுக்கிற ஸ்டாக் எல்லாமே அவ்வளோதானே. நம்ம என்ன பார்க்குறோம்னா இங்கே சார்ட்டில் என்ன பண்ணுறோம், லாஸ்ட் 6 மந்த்ஸாக நெகட்டிவ்ல இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், அதுக்கு ஸ்டாக்கை பற்றின நியூஸு. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோரமில் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட பை சைடாக 100% பை போட்டிருக்காங்க. இப்போ இங்கே கமெண்ட்ஸ் பார்க்கணும்னா சீமோரை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க, பிக் மாஃபியா இதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்கவுங்க போடுவாங்க. இதில் நீங்கள் ஒரு 10-15 கமெண்ட் படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா வரலாம். இது டிசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் டிசிஷன் எடுத்துக்கிறது ஓகேவா நாட் ஓகேன்னு பார்த்துக்கோங்க. ப்ரோக்கர் ரிசர்ச்சு, இது ப்ரோக்கரேஜ் பை கொடுத்துருந்தாக்கா அக்கமுலேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டேட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் பழைய டேட்டில் இருக்கும். அதனால டேட்டு பார்க்க மறந்துடாதீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே ரெவன்யூஸ், ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. எவ்வளோ ஒரு லாஸ்ட் 1 இயரில் நல்ல இன்க்ரிமெண்ட் காமிச்சிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ, டிஐஏ, எஃப்ஐஐ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்ஐஐ எவ்வளோ வச்சுருக்காங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு குவார்டர் டீட்டெயில்ஸும் வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா பியர் கம்பேரிசன். இதில் முக்கியமாக டெட்டு பாருங்கள், வேறு யார் யார் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் இந்தமாரி பார்க்கும்போது காம்படிட்டரில் நல்ல நல்ல கம்பெனிஸ் கிடைக்கும். பாருங்கள், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு டெட்டு கம்மியாக இருக்குது, வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகம் தான் பிஇ வைஸு. பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச கம்பெனி, அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன், ப்ளஸ் சேர்மேன் யார், யார் யார் மேனேஜ்மெண்ட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிடும். ஸோ இந்தமாரி தான் நீங்கள் பார்க்கணும். நல்லா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, என்ன எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.